இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒரு விஷயம் மட்டும் நிச்சயமா இருக்கு. நிச்சயம் கூட இல்ல, நான் கொடுத்த வாக்குதான். கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். அஃப்கோர்ஸ் நீலம், ஆனா எப்ப நடக்கும் இதுதானே கேள்வி. ஐம் சாரி டு சே நீலம், இப்ப நீங்க கொடுத்த வாக்கை எவ்வளவு நம்புறது? அதுவே சந்தேகமா இருக்கு. நானும் பல நாட்கள கவனிக்கிறேன். ரிஷி உங்க பேச்சை கேட்கறதே இல்ல. அவனுக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்யறான். ஸ்பெஷலி லக்ஷ்மியோட விஷயம் வரும்போது அவ யார் பேச்சையும் கேட்கறது இல்ல. இதான் ரொம்ப கவலையா இருக்கு. இத பயம்னே எடுத்துக்கோங்க. இந்த ரிஷி மலிஷ்காவை கல்யாணம் பண்ணிப்பானா மாட்டானா? நீலம், அபய் பேசுறத தப்பா எடுத்துக்காத. நீ கொஞ்ச நேரத்துக்கு தான் மலிஷ்காவை மீட் பண்ற. ஆனா நான் என் கண்ணு முன்னாடி என் பொண்ணு தவிக்கிறத நான் டெய்லி பாக்குறேன். அவ ஃபுல் டே அழுதுகிட்டே இருக்கா, எரிஞ்சு எரிஞ்சு விழுறா. இந்த மாதிரி எல்லாம் அவ இருந்ததே கிடையாது. அதோட அவ எப்படி இருந்தான்னு உனக்கே தெரியும். நீலம், அவ சூசைட் பண்ணவும் ட்ரை பண்ணிருக்கா. அது இதெல்லாம் பேசி என்ன பிரயோஜனம்? மலிஷ்கா குணமாயிடுவாளா? இல்ல இல்ல, ஒரு முடிவு கிடைச்சதா அவ குணமாவா. அதனாலதான் உங்ககிட்ட கேக்குறேன். இங்க பாருங்க நீலம், நான் உங்க மேல பிரஷர் போடல. எங்க பொண்ணு இருந்தாலும் செத்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். என்ன ஆனாலும் நாங்க இருக்கோம். நீங்க தெளிவா சொல்லுங்க, இந்த கல்யாணம் நடக்குமா? அப்படின்னா எப்ப நடக்கும்? அதோட ஒரு பர்சன் கூட கல்யாணம் நடக்காதுன்னு தோணுச்சுன்னா அதையும் தெளிவா சொல்லிடுங்க. நாங்க நம்பிக்கையை வைக்க மாட்டோம். தினமும் அவ சாகிறத விட ஒரு தடவை அவ சாகட்டுமே. நீங்களே யோசிங்க, ஒரு அப்பனா இருந்து பொண்ணை பத்தி நான் இப்படி பேசுறேன். என் நிலைமை இப்படி இருக்கு. அப்ப என் பொண்ணு நிலைமையை பத்தி யோசிச்சு பாருங்க. இங்க பாருங்க நீலம், நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். நீங்க ப்ளீஸ் எதையும் தெளிவா சொல்லிடுங்க. ஓப்பனா சொல்லிடுங்க. கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுன்னா அதை நீங்க தெளிவா சொல்லிடலாம். சாரி சொல்லிடுங்க, அது எங்களுக்கு பரவாயில்ல. என் குட்டி ஷாலு, அழகான குரங்கு வாலு, நான் கண்ணடிச்சதால தானே நீ எழுந்து என் பின்னாடியே வந்திருக்க. சரி, நாம ரெண்டு பேரும் என்ன டிசைட் பண்ணிருந்தா வாலு? என்ன டிசைட் பண்ணிருந்தோம்? ஷாலு, எல்லாத்தையும் மறந்துடுற. நாம ரிஷி ப்ரோக்கு ஹெல்ப் பண்ணுவோம்னு முடிவு பண்ணிருந்தோம். அது ஞாபகம் இருக்கா? அட நாம ரிஷி மாமாக்கு ஹெல்ப் பண்ண மாட்டோம், வேற ஏதாவது பண்ணுவோம். கரெக்ட்டா? எஸ் எஸ். பாரு பாரு, மறுபடியும் நீ என்ன பார்த்து கண்ணு அடிக்கிற. நானா கண்ணடிச்சனா? எப்போ? இப்போ நான் எப்போ? அட இப்போதான். இப்படி. ஏய், என்ன விஷயம்? நீ இப்படி கண்ணடிக்கும் போது செம்ம கியூட்டா இருக்க. ஏய் யூ, ஆயுஷ் எதுக்கு தப்பு தப்பா பேசிட்டு இருக்க? உன்னோட உயிரை எடுத்துருவேன் சொல்லிட்டேன். வேண்டாம் வேண்டாம் ஷாலு, நீ என் உயிரை எடுத்துட கூடாது. நீ போய் லக்ஷ்மி அண்ணிக்கு ஹெல்ப் பண்ணணும்ல, ரிஷி மாமாக்கு ஹெல்ப் பண்ணணும்ல. என் கூட வாழ்வேன் சாவன்னு முடிவு எடுத்திருந்தல்ல, வாழ விடு. நீயும் ஷாலு வாழ்ந்துரு, நம்ம போய் ஹெல்ப் பண்ணலாம். அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்றதுக்கு நாம வாழணும். ஓகே? என்னாச்சு? என்னாச்சு? மறுபடியும் கண்ணடிக்கிறல்ல? இல்ல. அப்போ கண்ணு துடிக்குதா? ஆமாமா துடிக்குது. வா. வாவ், இந்த பையன் தான் எல்லாரும் விட பெஸ்டா இருக்கா. ஆனா ஏன்னு தெரியல, ஃபேஸ் கொஞ்சம் கன்னிங்கா இருக்கு, ஆட்டிடியூடும் தெரியுது. இல்ல, இவன் கேன்சல்ட். இவன் டீசென்டா இருக்கான். ஆனா லக்ஷ்மி இவனோட அழகா இருப்பாளே. இல்ல, இவனும் கேன்சல்ட். மாமா, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமா என்ன? இல்ல வேண்டாம், அதான் நான் பாக்குறேன்ல, நான் பாத்துக்கிறேன். ஏன் தனியா பாக்கணும்? ஐ மீன், ஏதாவது ஃபார்மாலிட்டிஸா? ஏன்னா நீங்களே எல்லாத்துலயும் கஷ்டப்படுறீங்க, அதனால நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோமே. ஓகே, எனக்கு இவன் தான் எல்லாரும் விட பெஸ்டா இருக்கான். இவனா? ப்ரோ என்ன ப்ரோ? ஷாலு, இவனா? 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 ப்ரோ, உங்க சாய்ஸ்க்கு என்ன ஆச்சு? என்னாச்சு மாமா உங்களுக்கு? என்னாச்சு? ப்ரோ, நீங்க ஃபேஸ பார்க்காதீங்க, ஃபேஸுக்கு பின்னாடி இருக்கிற ஃபேஸ பாருங்க. அப்படின்னா? அப்படின்னா அப்படின்னா அது சரி, நீங்க ஏன் முகத்தை பாருங்களேன். ஸ்வீட், ஜென்டில், நைஸ், இன்னசென்ட். என் ஃபேஸ் இப்படி இல்லாம திடீர்னு என்னோட ஃபேஸ் அரகண்டா மாறுச்சுன்னா, அப்புறம் லக்ஷ்மிய எல்லா வேலையும் பார்க்க சொல்லுவேன், வீடு பெருக்க சொல்லுவேன், பாத்திரம் தேய்க்க சொல்லுவேன், துணி துவைக்க சொல்லுவேன், ஒட்டடை அடிக்க சொல்லுவேன், எல்லா வேலையும் செய்ய சொல்லுவேன். அவங்க மட்டும் அதை செய்யல, அவங்கள அப்படியே தலைகீழ தொங்க விடுவேன். அதுக்கப்புறம் ஒரு தடி எடுத்து அவங்கள அடி அடி அடிச்சு கொன்னுடுவேன். அதான் ப்ரோ, அதர் ஃபேஸ். நான் சொன்ன அதர் ஃபேஸ் அதுதான் பார்க்க சொன்னேன். நான் உங்க பிரதர்ங்கிறது மறந்து. அப்படி எல்லாம் பண்ண மாட்டான் இவன். மாமா வேண்டாம் வேண்டாம், கேன்சல் பண்ணுங்க மாமா. தூக்கி போடுங்க. கேன்சல்.
அப்புறம் இவனை பாரு. என்ன இதுவா? இல்ல இல்ல, உன் சாய்ஸ்க்கு என்னாச்சு? இந்த முகத்திலேயே ஒரு ஆணவம் தெரியுது. இல்ல இல்ல, இதுவும் கேன்சல் கேன்சல். ஐ சி கேன்சல். ஆ நல்லா இல்ல. எனக்கு எல்லாத்த விட பெஸ்டா இதான் தோணுச்சு. இவனை பாரு. இவனா? என்ன ரிஷி ப்ரோ, உங்களுக்கு என்ன ஆச்சு? இவன் உங்களை விட ரொம்ப மோசமா இருக்கான். இல்ல இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்க ஓரளவுக்கு பரவாயில்ல. அவன் உங்களுக்கு மேல இருக்கணும், உங்களை விட சிறந்த ஒருத்தனா இருக்கணும். ஆமா மாமா, இவன் உங்க பக்கத்துல கூட வர முடியாது. கண்டிப்பா இவன் உங்க அளவுக்குலாம் வர முடியாது. உங்களை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாருங்க ரிஷி ப்ரோ. நீங்க எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. அதோட லக்ஷ்மி அன்னைக்கு உங்களை விட சிறந்த மாப்பிள்ள தானே கிடைக்கணும். அதனால நீங்க உங்களை விட பெட்டரா செலக்ட் பண்ணுங்க. சும்மா யார் யாரையே காட்டுறீங்க. கேன்சல். அதான் நல்லது. Cancel. மார்க்கெட்ல இன்னும் யார் யார் இருக்காங்க? ரிஷி வந்து லக்ஷ்மிக்கு யாரு வேணாலும் கல்யாணம் பண்ணி வைக்கட்டும், we don't care. நாங்க கவலைப்படல. ஆனா ரிஷிக்கும் மலிஷ்காவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் இல்லையா? இப்ப சொல்லுங்க, லக்ஷ்மியோட கல்யாணம் வரைக்கும் வெயிட் பண்ணணுமா, இல்ல இவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணலாமா? ப்ளீஸ். நல்ல வேலை நீ வந்த. ஐ நீட் யூ. கம். So you need me. Actually, ரொம்ப நாளைக்கு அப்புறம் உனக்கு இந்த விஷயம் தெரிய வந்திருக்கு. யா, பட் ஐ நீட் யூ மலிஷ்கா. கம் சிட். உட்கார். நான் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கேன். ஏன்? உனக்கு என்ன ஆச்சு? என்னன்னு தெரியல, குழம்பிட்டேன். இவங்க 2 பேரும் நல்லாவே குழப்பி விட்டாங்க. அதான் ஒன்றும் புரியல. அது எனக்கும் தெரியும். இவங்க ரிஷியும் லக்ஷ்மியையும் பிரியவே விட மாட்டாங்க. 2 இடியட்ஸும் ஏதாவது குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. நீ ப்ளீஸ் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்றியா? இல்ல இல்ல மாமா, அதெல்லாம் எதுக்கு? பையனை தேடுவேன்னு நீங்க தானே பொறுப்பு ஏத்துட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க தானே தேடி ஆகணும். இது சீட்டிங் ரிஷி ப்ரோ. என்ன பண்றீங்க நீங்க? என்ன சீட்டிங் இது? எனக்கு ஒரு விஷயம் புரியலனா அப்ப நான் யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்கணும்ல. அண்ட் மலிஷ்கா, நீ ப்ளீஸ். என்ன ரிஷி ப்ரோ, ஒரு நிமிஷம். மலிஷ்கா எதுக்கு? ஏன் உன் கண்ணுக்கு மலிஷ்கா தெரியலையா? வேற யாரையாவது கூப்பிடலாம்ல. அஹானா இருக்கா, அப்புறம் தேவிகா இருக்கா, மாமா இருக்காரு, பாட்டி இருக்காங்க. அவங்க இருக்கும்போது இவளோட சாய்ஸ் ஏன் சாய்ஸ் ரிஷி? லக்ஷ்மிக்காகவா? எனக்காக. ஏன் சாய்ஸ் ரிஷி? என்னோட சாய்ஸ் தான் பெஸ்ட். சரி, நான் ஹெல்ப் பண்ணதுல என்ன பிரச்சனை வரும்? நீங்களும் அவனுக்கு ஹெல்ப் தானே பண்ணிட்டு இருந்தீங்க. சோ என்ன ஆச்சு? குழப்பி விட்டுட்டீங்கல்ல. சோ பேபி, இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணவா? நான் தான் உன்னை ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னல. கம் ஆன், போட்டோஸ் பாரு. எனக்கு அப்பவே தெரியும் இந்த பொண்ணு பின்னாடியே வருவான்னு யோசிச்சேன். வந்துட்டா பாத்தியா? லக்ஷ்மி அன்னைக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு பாக்குறா. அவளோட மூக்குல அப்படியே ஒரு பஞ்ச் பண்ணு. வேணாம், அப்புறம் பாத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் பொறுமையாரு. ஓகே.